வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. Welcome to the Kichi and the Yuki series. We have come to the last and final video of the series, which is the 12th day. Are you guys happy? இந்த அளவுக்கு நீங்கள் 12th டேல வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூக்லேலிஸ்ட் ஆயிட்டீங்கன்றது தான் அர்த்தம். We are going to learn a super awesome song. இருக்குது கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நம்ம வாசித்தே தீருறோம். அண்ட் ஆல்சோ என்னடா நம்ம 12th டே வந்துட்டும் இன்னும் வந்து என்னால் வாசிக்க முடியலன்னு பார்க்காதீங்க. ப்ளீஸ் டூ நாட் ஃபீல் சேட். ஏன்னா இது வந்து 12 நாளில் வந்து அவ்வளோ ஈஸியாக கற்றுட்டு போகிற அளவுக்கு மியூசிக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஒரு விஷயமும் ஒரு நாளையும் எடுத்து நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ப்ளே சம்திங். ஒரு சூப்பராக வாசிக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். 12 டேஸில் உடனே வராது. அதனால் ப்ளீஸ் டூ நாட் ஃபீல் சேட். என்னால் முடியலன்ட்டு மட்டும் அது மாதிரி யோசிச்சுடாதீங்க. முடியும்ன்ட்டு யோசித்து கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய என்ன பாட்டை இன்றைக்கி கற்றுக்க போகிறோன்னு பார்க்கலாமா? போன கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்ட்டு ஐ ஃபீல். ஆமாம், சும்மா கும்முன்னு எல்லா காட்சியும் கற்றுக்கணும். எழுதி வச்சு பாருங்க. ஒரு விஷயமும் ஒரு கார்டையும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. And now it's the Kichi and the Yuki. He makes it sound so easy. Are you ready? Alright guys, so இன்னைக்கு பார்க்க போற சாங் என்னன்னா உல்லாலா. ஓகே, உல்லாலா பாட்டில் என்னெல்லாம் கார்ட்ஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். செம்ம கஷ்டமான கார்ட்ஸை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எப்போதும் சேலஞ்ச் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஆனால் சீரியஸாக ஒரு சேலஞ்சிங்கான பாட்டு தான். இருந்தாலும் நம்மளுக்கு தான் எல்லா கார்ட்ஸும் தெரியும்ல இப்போது. ஸோ கார்ட்ஸ் என்னான்னு பார்த்தோன்னா சி ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப் மைனர், அப்புறம் இ மேஜர் அண்ட் பி மேஜர். என்னடா இந்த மாதிரி ஷார்ப்பு கீர்ப்புலாம் சொல்கிறியன்ட்டு பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிளான வேரியேஷன்ஸ் தான். யூக்லேலியில் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் கார்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு சி ஷார்ப் மைனர் என்னன்னு பார்த்துடலாமா? சி இப்படி பிடிப்போம். சி மைனரை வந்து இப்படி பிடிப்போம். ஓகே, அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே போனோன்னா சி ஷார்ப் மைனர். ஸோ இதுக்காகவே நம்மளுடைய பார் கார்டை போய் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கெட் இட் ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் சி ஷார்ப் மைனர். அடுத்தது ஜி ஷார்ப். ஓகே, ஜி வந்து நம்ம இப்படி பிடிப்போமா? நம்மளுடைய ஜி இன்னொரு மெத்தட் நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தது இப்படி ஆகிடும் ஜி. இல்லை, நம்மளுக்கு ஜி ஷார்ப் வேணும், அவ்வளோதானே. ஒரு ஸ்டெப்பு மூவ் ஃபார்வர்டு, ஜி ஷார்ப், சாப்டர் க்ளோஸ். ஸோ சி ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப், இட்ஸ் அ மேஜர் கார்டு. இன்னும் ஒரு அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தோம்னா எஃப் ஷார்ப் மைனர். நம்மளுடைய இ மைனர் ஞாபகம் இருக்கா? இப்படி வாசித்தோம் ஞாபகம் இருக்கா? இ மைனர். அதே வந்து இப்படி வாசித்தா கூட இ மைனர் தான், இல்லை? ஸோ அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே வந்தோன்னா, ஃப்ரண்ட் வந்தோன்னா எஃப் மைனர். அப்படியே இன்னொன்று போட்டோம்னா எஃப் ஷார்ப் மைனர். ஸோ இப்போ நம்ம பார் பண்ணுறதுனால, ஏன்னா சி இப்போ வந்து சி ஷார்ப் மைனரும் இப்படி தான் வாசிக்கிறோம். ஓகே, அண்ட் ஜி ஷார்ப் மேஜரும் இப்படி தான் வாசிக்கிறோம். ஸோ எஃப் மைனரையும் அப்படியே, எஃப் ஷார்ப் மைனரையும் அப்படியே வாசிடலாமே. ஓகே, இப்படி வாசிக்கிறதுக்கு பதில், ஏன்னா இப்படி கையை எடுத்துகிட்டு இப்படி போகிறதுக்கு பதில் நம்ம பார்லேயே தான் இருக்குதுல்ல. ஸோ இப்படியே வச்சு வாசிடலாம். எஃப் ஷார்ப் மைனர். இன்னும் 2 கார்டு இருக்குது. அந்த கார்டு என்னன்னா இ. எப்படி வாசிப்போம்னா, இப்போ சி. ஓகே, சியை வந்து பார் பண்ணி இப்படி பண்ணாக்கா சி ஷார்ப் ஆயிடுச்சு. சிக்கு அடுத்தது டி, சாரி சி ஷார்ப்புக்கு அடுத்தது டி, டி ஷார்ப் இங்கே வரும். அதுக்கு அடுத்தது டி ஷார்ப்புக்கு அடுத்தது இ.
Okay, done. E is also over. இன்னும் ஒரே ஒரு கார்டு B. எப்படி வரும் B? A இப்படி வாசித்தோமா? This is your A major chord. இதே front மூவ் பண்ணாக்கா இப்படி ஆயிடும். கரெக்டா? B flat, which is A sharp. A sharpக்கு அடுத்தது யாரு? B தான். நம்ம Bயும் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த 5 கார்டு வச்சு இன்னைக்கு வாசிக்க போகிறோம். கஷ்டமான கார்டாக தான், கஷ்டமான சாங்கும் கஷ்டமான கார்டுமா தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தட் இட் இஸ் அ சேலஞ்ச், வி லேர்ன் இட். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் ரிட்டன் டவுன் ஆல் த கார்ட்ஸ். நம்ம போன கிளாஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பாருங்கள், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதனால் எப்படி இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வருதுன்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்டம்மிங் பேட்டர்ன் எப்படி வரும்னா டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப். ஸோ நம்மளுடைய ஒரு இந்தியன் பீட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த சைடில் இப்படி வாசிக்கிறோம். ஓகே, டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டன் டன் நட் டன் 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 நட் டன் டன் நட் டன் டன் நட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப், இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். கூடவே வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணுறோன்னா ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு வாட்டியும் அந்த டவுன் டவுன் அப் அப்படி சொல்லும் போது ஒரு வாட்டியும் வந்து ஸ்குவீஸ், டவுன் பண்ணும்போது ஸ்குவீஸ், அப்பு பண்ணும் போது நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ down down up down up down down up down up down down up down up. Squeeze பண்ணுங்க. down down up down up 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 னு வரும். ஸோ ஓகே, நம்ம இது ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாசிக்கிறது மீதி அப் அண்ட் டவுன் வந்து என்ன ஆகுதுன்னா பீட்டா மாறிடுது, மியூட் ஆகிடுது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் தனியாக இதை ஃபஸ்ட்டு பீட் வந்து டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட கார்டு. இப்போ சப்போஸ் அந்த ப்ரெஸ் பண்ணாமல் வாசித்தோன்னா எப்படி கேட்கும்னா இப்படியும் வாசிக்கலாம். சப்போஸ் உங்களால் அந்த பீட் வச்சு வாசிக்க முடியலன்னா இப்படியும் வாசிடலாம். பட் சேலஞ்ச். அதுக்கு அடுத்தது ப்ரோக்ரஷன் வைஸ் சி ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப் மேஜர், திருப்பி சி ஷார்ப் மைனர், தென் கோஸ் டு எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, ஸோ அதுலேயும் வந்து அதுக்கு அடுத்தது இதை முடித்த உடனே திருப்பி பேக் டு ஜி ஷார்ப், விச் இஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் வச்சு எப்படி வருதுன்னு பார்த்துடலாமா? எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல, நீ மனசை வச்சு புட்டா ரசிக்க முடிய முன்னால, நீ செந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல. யா, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆளு, எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. அப்படியே தான் திருப்பி நம்மளுடைய ஜி ஷார்ப். சப்போஸ் உங்களால் பாடி வாசிக்க முடியலன்னா கூட வேற யாராவது பாட சொல்லுங்க, நீங்க வந்து வாசிங்க கூட. ஓகே, ஸோ தட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வாசித்து கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா பாட்டை வந்து ஆட் பண்ணுங்க. இது முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய இன்னொரு அந்த இ கார்டு எங்கே வருதுன்னு பார்க்கலாம்ல. அதே தான் நம்ம டவுன் டவுன் அப் டவுன் அப் 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 தரா 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 தரா, அதுக்கு நம்மளுடைய பி. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கார்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யாராவது கூட பாட சொல்லுங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸியர். அவங்க அப்படி உங்களால் வந்து யூ ஆர் ஏபிள் டு பிளே திஸ் அண்ட் சிங்னா சூப்பர், ஆசம்.
இன்னியோட நம்ம கிளாஸ் முடியுது 12 days of Yuki with the Kichi and I hope you had fun. மறக்காம நம்மளுடைய #Tamil Yuki learning போடுங்க so that we all come in as a community. Okay? So இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது என்னால் முடிஞ்சால் நான் ஐ வில் கீப் டூயிங் வீடியோஸ் ஆஃப்டர் வீடியோஸ். நம்ம வந்து யூக்கிலேலியை வச்சு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு டூ மோர். இன்னும் கொஞ்சம் ஏதாவது கவர் வீடியோஸ் போட பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும்னா கூட நான் சொல்லித்தரேன். எல்லாமே உங்ககிட்ட தான், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணினா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே சரி நம்மளை பார்க்கறதுக்கும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் தெம் ஸோ தட் they also get to learn this. ஓகேங்களா? So I had good fun doing this 12 days of ukulele. ஸோ ஆக்சுவலாக அது உண்மையாகவே வந்து யூக்குலேலியை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா ஊக்குலேலே, அதுதான் உண்மையாக கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன், ஊக்குலேலே. ஆனால் நம்ம வந்து ஹுண்டாயை வந்து ஹண்டே நான் சொல்கிறோம், அந்த மாதிரி தான் இதை வந்து ஒரு நம்ம எப்படி சொல்கிறோமோ இன்ஸ்ட்ருமெண்ட் புரிஞ்சிச்சா அவ்வளோதான். ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். திஸ் இஸ் மீ கிறிஸ்டோபர் ஸ்டான்லி சைனிங் ஆஃப். டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஐ வில் see you guys in another video. Until then, this is me Christopher Stanley signing off. Ciao. It's the Kitchi and the Yuki, he makes it sound so easy.